தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, சுரேஷ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஃபைலையும் பேப்பரையும் கையில வச்சுக்கிட்டு நிஜ உலகத்தை பார்க்காம வாழ போற? மணி 10 இந்த நேரத்துல உனக்கு ஸ்டேஷன் வேலை முக்கியமா, குடும்பத்துல என்ன நடக்குங்கிறது முக்கியமா? மாமா, நீங்க இன்னும் தூங்காம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுமாமா? உங்க முகமே சரியில்லை. சாயங்காலத்துல இருந்து ஏதோ ஒரு பெரிய யோசனையில் இருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணனே மாமா? என் மேல ஏதாவது கோபமா உங்களுக்குன்னு கேக்குறாரு. உன் மேல எனக்கு என்னப்பா கோபம்? ஆனா உன் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நான் பெருசா நினைக்கிறவன். அந்த கௌரவத்துக்கு ஒரு பொண்ணால் இழுக்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் நீ இன்னும் ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி கையில ஃபைல வச்சுக்கிட்டு சுத்துறியே, அதை நினைச்சா எனக்கு கோபம் வராதா சுரேஷ்? மதிய பத்தி தானே பேசுறீங்க மாமா. அவ வேலைக்கு போற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்காக அவளை பத்தி தப்பா ஏதாவது நினைச்சு நீங்க ஏன் மனசுக்கு எடுத்துக்கிறீங்க? நான் மனசை கெடுத்துக்கல சுரேஷ். அவ நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு காலையில அவ எல்லாரும் முன்னாடி நின்னு பேசின பேச்ச பாத்தியா? கெவிச்சியா நீ? எனக்கு ஒரு வேலை இருக்க போய் தானே என்ன நானே பாத்துக்கலான்னு ஒரு சுயமரியாதை வருது, ஒரு கர்வம் வருது அப்படின்னு பேசுறா. ஒரு குடும்ப பொண்ணு, அதுவும் நம்ம வீட்டு மருமக, தன் புருஷன் முன்னாடியும் மாமனார் மாமியார் முன்னாடி நின்னுகிட்டு எனக்கு கர்வம் இருக்குன்னு சொல்றானா, அது எவ்வளவு பெரிய திமிரு. அந்த கர்வத்தை அப்படியே விட்டா அது நாளைக்கு இந்த குடும்பத்தையே அழிச்சிடும் சுரேஷ். மாமா, அவ ஏதோ ஒரு உத்வேகத்துல அப்படி சொல்லிட்டா. அவ படிச்ச படிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல அவ வேலைய பர்மனன்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா. அவ பர்மனன்ட் ஆயிட்டா அவ நினைச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்ய முடியும்னு ஒரு ஆசையில சொல்றா மாமா. இதை நாம ஏன் தப்பா எடுத்துக்கணும்? தப்பா எடுத்துக்கல சுரேஷ், இதுதான் யதார்த்தம். நீ இன்னும் உலகத்தை பார்க்காத அப்பாவியா இருக்க. ஒரு பொண்ணுக்கு எதுக்குப்பா டிபார்ட்மெண்ட்ல சாதிக்கணும்னு ஆசை? அவ சாதிக்க வேண்டிய இடம் இந்த வீடு, அவ வளர்க்க வேண்டிய இந்த குடும்பம். இன்னைக்கு அவ வேலைக்கு போறா, நாளைக்கு அவ வேலை நிரந்தரமாகுது. மாசம் ஒரு பெரிய தொகை அவ கைக்கு நேரடியா வரப்போகுது. அந்த பணம் அவ கைக்குள்ள வந்த அடுத்த நிமிஷம் அவன் மனசுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நாம ஏன் இந்த ஆம்பளைக்கு அடங்கி இருக்கணும்? நமக்கு தான் வருமானம் இருக்கு, நம்ம காசுல நாம வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் வராதா? அந்த பணம் கொடுக்கற திமிரு அவ தலைக்கேறும் போது இந்த சுரேஷும் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டான், இந்த தங்கராஜும் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டான். இல்ல மாமா, மதி குணத்துல ரொம்ப நல்லவ. அவ பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. நீங்க அவளை தப்பா இட போடுறீங்கன்னு எனக்கு தோணுது. அவ சம்பாதிச்சாலும் இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்ண போறா. குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாளா சுரேஷ்? பொம்பளைங்க கையில காசு நடமாட ஆரம்பிச்சுட்டா அவங்க முதல்ல கை வைக்கிறது ஆம்பளையோட அதிகாரத்துலதான். ஒரு பொண்ணுக்கு எப்ப வெளி உலகத்துல இருந்து ஒரு அந்தஸ்தும் கையில சொந்தமா காசும் கிடைக்குதோ அப்பவே அவளுக்கு குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை மதிக்கிறோங்கிற எண்ணம் குறைஞ்சிடும். இன்னைக்கு அவ பேசின பேச்சுக்கு காரணம் அவளுக்கு இன்னும் வேலை பர்மனன்ட் ஆகலன்னு ஒரு சின்ன பயம்தான். அந்த பயம் இருக்கும் போதே அவ இவ்வளவு பேசுறான்னா, நாளைக்கு அவ சீட்ல பெர்மனன்ட் ஆகி உட்கார்ந்துட்டா அப்புறம் இந்த வீட்டுல அவ வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிடுவா. அவகிட்ட இருக்கிற அந்த தைரியமும் திமிரும் அவளோட வேலையில இருந்தும் அவ வாங்குற சம்பளத்துல இருந்துதான் வருது. அத நீ எப்ப புரிஞ்சுக்க போற? அவ அப்படி பண்ணுவான்னு எனக்கு தோணல மாமா. ஆனாலும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியுது. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவ அந்த வேலைக்கு போக கூடாது சுரேஷ். மதியோட வேலைக்கு நம்ம இங்கேயே இப்பவே முற்றுப்புள்ளி வச்சாகணும். அவ அந்த ஆபீஸ் படியை மிதிக்க கூடாது, அவ காலேஜுக்கு போக கூடாது. அவளோட உலகம் இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான் காரியக்காரனா மாறணும். ஆனா மாமா, அவ ஆபீஸுக்கு லெட்டர் எல்லாம் அனுப்பி அடுத்த கட்ட வேலைகளை பாத்துட்டு இருக்கா. நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ அவளுக்கு பர்மனன்ட் ஆர்டர் வந்துடும் சொன்னா. இப்ப போய் திடீர்னு காலேஜுக்கு போகாத, வேலைக்கு போகாதன்னு சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா மாமா. அவ பெரிய சண்டைக்கே வந்துடுவா. சண்டைக்கு வந்தா வரட்டும், குடும்பத்தோட நிம்மதிக்காக ஒரு சண்டையை சந்திக்கிறதுல தப்பே இல்ல சுரேஷ். நான் சொல்றத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ. ஒரு குடும்பத்துல ஆம்பளையோட கை எப்பவும் ஓங்கி இருக்கணும். ஆம்பளை சொல்றதுதான் வேதம்னு பொம்பளைங்க நினைக்கணும். அது நடக்கணும்னா இந்த குடும்பத்துல இருக்க பொண்ணு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் 10 பைசா காசுக்கும் 10 ரூபாய் காசுக்கும் கூட இருக்கிற தன் கணவனை தான் எதிர்பார்த்து நிக்கணும். அப்பதான் அவங்க நம்மளுக்கு அடிமையா இருப்பாங்க. நாம கேக்குற காசை நம்ம புருஷன் கொடுத்தாதான் நமக்கு சாப்பாடு. அவரோட தயவு இருந்தாதான் நம்ம வாழ்க்கை. அவர் இல்லைன்னா நாம அனாதன் அப்படின்னு ஒரு தேவையும் எதிர்பார்ப்பா அப்ப மனசுக்குள்ள எப்பவும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவ அடங்கி நடப்பா. அது அவளை ரொம்ப அடிமைப்படுத்துற மாதிரி ஆகாதா மாமா? அவளோட சுயமரியாதை, அவளோட ஆசைகள் எல்லாம் என்ன ஆகுறது? சுயமரியாதையாவது மண்ணாவது. குடும்பத்தை விட ஒரு பொண்ணுக்கு சுயமரியாதை முக்கியம் கிடையாது சுரேஷ். எந்த பொண்ணும் தன் புருஷனை எல்லாத்துக்கும் சார்ந்து, அதாவது முழுசா டிபெண்ட் ஆகி இருக்காளோ அவ மட்டும்தான் புருஷனை தெய்வமா மதிப்பா. புருஷன் வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு பயந்து மரியாதையோட நடப்பா. ஆனா உங்க வீட்டுல என்ன நடக்குது? அவ யாரையும் மதிக்கிறது இல்ல. அந்த பயமும் மரியாதையும் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா வேணும் சுரேஷ். பயம் இல்லாத இடத்துல பக்தி இருக்காது. அதே மாதிரிதான் புருஷன் மேல பயமும் தேவையும் இல்லாத பொம்பளை கிட்ட குடும்ப பற்று இருக்காது. அவளுக்கு நம்ம குடும்பத்துக்கு மேல ஒரு பயமும் மரியாதையும் வரணும்னா அவ வேலைக்கு போறத உடனே நாம தடுத்தாகணும்.
நீங்க சொல்றது தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, சரியா இருக்கு மாமா. ஆனா நடைமுறையில அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அவன் நேருக்கு நேர் கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. அவ மறுபடியும் பக்கம் பக்கமா பேச ஆரம்பிச்சிருவா, போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிச்சிருவா. அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா மாமா. அவ பிடிவாதத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சுரேஷ். ஒரு பொண்ணு வேலையில இருந்து வெளியுலகத்துல இருந்தும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு இயற்கையே கொடுத்த ஒரு ஆயுதம் இருக்கு, அதுதான் தாய்மை. மதிய சீக்கிரமே குழந்தைக்கு தாயாக்கு, அதுக்கப்புறம் அவன் நினைச்சாலும் அவளால வெளியே ஓட முடியாது. என்னமாமா சொல்றீங்க? இப்பவே வா, நாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தோம் மாமா. அது மட்டும் இல்லாம அவளுக்கும் எனக்கு புரிதல் சரியா இல்ல. அவளா கிட்ட போனா என்னை மதிக்கவே மாட்டிக்கிறா. உங்களுக்கே தெரிய அவளை என்னை எப்படி புடிச்சு தள்ளி விட்டான்ட்டு. மதி கூட இப்போதைக்கு குழந்தைய வேண்டான்னு தான் சொல்றா. அவ சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தா நீ உருப்படவே மாட்டே சுரேஷ். கொஞ்ச நாளாவது காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் நீ நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. அது கர்ப்பமாகிட்டா அவளோட உடல்நிலை அவளை முடக்கிடும். மாசமாகிற பொண்ணால எப்படி தினமும் அலைஞ்சு திரிஞ்சு வேலைக்கு போக முடியும்? அவளோட உடல்நிலையை காரணம் காட்டி தேடி போய் அந்த வேலையை ராஜினாமா பண்ண வைக்கணும். ஒரு குழந்தை அவளுக்கு கைக்கு வந்துட்டா அவ உலகம் அந்த குழந்தையே சுத்தி இருக்க ஆரம்பிச்சிடும். காலையில எழுந்து தலையை வாரிக்கிட்டு ஆபீஸ்க்கு ஓடுற மாதிரி, அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கவும் குழந்தைய தூங்க வைக்கணுமே நேரம் பத்தாம வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதுதான். ஆமா மாமா, நீங்க சொல்றது எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது சரியாதான் படுது. குழந்தை வந்துட்டா அவளோட கவனம் சிதறிடும். அப்புறம் ஆபீஸ் என்ன, காலேஜ் என்ன, வேலை என்ன, பர்மனன்ட் போஸ்ட் என்ன, எதையும் அவளால பெருசா நினைக்க முடியாது. தங்கராஜ் சொல்றாரு, கவனம் சிதறும் இல்ல சுரேஷ், அவளோட கவனம் முற்றிலும் மாறிடும். ஒரு குழந்தைய பெத்து வளர்த்ததுக்கு சாப்பாடு ஊட்டி அதை தூங்க வச்சு இப்படியே அவளோட 24 மணி நேரமும் அந்த குழந்தையோடவே அவ செலவழிச்சு போகணும். அப்படி அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது வெளியுலகத்துல அவளுக்கு இருக்கிற கர்ப்பமும் திமிரும் தானா அடங்கும். அவளுக்கு தன் குழந்தை, தன் புருஷன், தன் குடும்பம் மட்டும்தான் உலகம்னு தோணும். அந்த வேலை, ஆபீஸ், சம்பளம், தோழிகள் எல்லாமே அவளை விட்டு மறைஞ்சு போகும். அவளுக்கு வேற வழியே இருக்காது. தன் புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வர காசுலதான் குழந்தையும் வளர்க்கணும், நாமளும் வாழணுங்கிற யதார்த்தம் அவ தலைக்குள்ள உரைக்கும். அப்ப அவ உனக்கும் மதிப்பு கொடுப்பா, உன் குடும்பத்துக்கும் பயந்து நடப்பா. ஆனா மாமா, நாளைக்கு காலையில அவ காலேஜுக்கு நேரா போயிட்டா, ஆபீஸ் போறேன்னு சொல்லியிருக்காளே, நாளைக்கு அவளை பர்மனன்ட் பண்றதுக்கான ஏதோ முக்கிய கையெழுத்து வாங்க போறாங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு நாள் அவ ஆபீஸ் போயிட்டா அப்புறம் வேலையை விடுறது ரொம்ப கஷ்டமாயிடுமாமா. அதை நான் பாத்துக்கிறேன், அதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்றேன். நீ நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு லீவு போட்டுடு, நேரா மதி படிக்கிற காலேஜுக்கு போ. அவ அங்க கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே அவ கைய புடிச்சு கூட்டிட்டு நேரம் இங்க வீட்டுக்கு வர்ற. அவ அந்த ஆபீஸ் பக்கமே போக கூடாது. அவளோட பர்மனன்ட் கனவு நாளைக்கே முடியணும். அவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்னமாமா பண்றது? காலேஜ்ல அவ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் முன்னாடி நான் போய் அவ கைய புடிச்சு இழுத்தா அவளுக்கு கோபம் வராதா? அங்க வச்சு சண்டை போட்டா எனக்கு அவமானமா போயிடுமாமா. சுரேஷ், நீ ஒரு ஆம்பளை, உனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, புருஷங்கிற அந்தஸ்து இருக்கு, அதை நீ ஏன் மறந்துடுற? மாமா, நான் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். நம்ம குடும்பத்தோட நன்மைகள் இருக்கும்னு அவளுக்கு புரிய வைக்கணும். காலேஜ்ல வச்சு அவ சண்டை போட்டா, மாமா சொல்லிட்டாரு இதுக்கு மேல மறுவார்த்தை பேசாத, அமைதியா வண்டியில ஏறுன்னு அப்படின்னு நீ மதிக்கிட்ட கண்டிப்பா அழுத்தமா சொல்லணும். அவ உன் முகத்தை பார்த்து பயந்து உனக்கு கட்டுப்பட்டு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நீ ஆம்பளை. சரி மாமா, நீங்க இவ்வளவு தூரம் குடும்பத்துக்காக யோசிச்சு சொல்லும் போது நான் மறுக்க மாட்டேன். நீங்க சொல்றபடியே செய்யறேன். நாளைக்கு அவளை காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அவ வேலைக்கு போற எண்ணத்தையே அவ மனசுல இருந்து வேரோட கிள்ளி எரிஞ்சிடுறேன். இதுதான்டா நீ என் மருமக, இதுதான்டா நீ என் மச்சான். இந்த புத்தி உனக்கு எப்பவோ வந்திருக்கணும். பரவாயில்ல, இப்பயாவது வந்ததை புரிஞ்சுக்கோ. சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்கற வழியை பாரு. மதியம் இந்த குழந்தையோட விளையாடிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு நமக்கு அடங்கி நடக்கிற ஒரு நல்ல குடும்பத்தரசியா மாறட்டும். அவளோட கர்வத்தை அடக்கிறதுக்கு தாய்மையை விட சிறந்த மருந்து வேற எதுவும் இல்ல சுரேஷ். போய் நல்லா தூங்கு, காலையில காலேஜுக்கு போகணும்ல, கிளம்பு. சரிமாமா, நான் போய் தூங்குறேன். நீங்களும் ரொம்ப யோசிக்காம போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். நீ சொன்ன வார்த்தை எனக்கு நிம்மதியை தருது சுரேஷ். நாளைக்கு மதியோட கர்ப்பத்தோட முடிவு ஆரம்பமாகுது. போய் படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு ராஜு. மதி வேலை பாக்குற காலேஜ் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போறாரு. வணக்கம் சார், நான் அழகுமதியோட ஹஸ்பண்டோட மாமா பேசுறேன். மதி இந்த காலேஜ் முடிச்சுட்டு உங்க டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கா. நாளைக்கு அவளை பர்மனன்ட் பண்றதா கேள்விப்பட்டேன். அது அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் எங்க குடும்ப முடிவுங்கிறாரு. என்ன சொல்றீங்க தங்கராஜ்? மதி ரொம்ப திறமையான பொண்ணு. அவளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறது அவளோட கரியருக்கு ரொம்ப நல்லது. அதையே நீங்க நிறுத்த சொல்றீங்க. குடும்பத்துல சம்மதம் இல்லையா? என்ன சார் இது, திறமை கரியர் எல்லாம் வீட்டுக்கு வெளியே, ஆனா குடும்பம்னு வரும்போது சில கடமைகள் இருக்கு. அவ இப்போ ஒரு நல்ல குடும்பத்து மருமகள். எங்க வீட்டு சூழ்நிலைக்கு அவ இப்போதைக்கு வேலைக்கு ஓடுறது சரியா படல. நாங்க சீக்கிரமே எங்க வீட்டு வாரிசு எதிர்பார்க்கிறோம். குடும்ப பொறுப்புகள் அவ தலைமையில இருக்கும் போது இந்த வேலை அவளுக்கு தேவையில்லாத சொன்ன. ஆனா சார், மதி இந்த வேலைக்காக எவ்வளவு ஆசைப்பட்டானு எங்களுக்கு தெரியும். நாங்களா எப்படி அவளோட ஆர்டரை நிறுத்த முடியும்? அவ கேட்ட நாங்க என்ன பதில் சொல்றது? அதை பத்தி அவ உங்ககிட்ட கேட்க மாட்டா சார். ஏன்னா அவளுக்கு தெரியாமலே இதை நீங்க செய்யணும். மேலெடுத்த உத்தரவு, பட்ஜெட் பற்றாக்குறை, இல்லைன்னா சில நிர்வாக
நிர்வாக காரணங்களால இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாருக்கும் பர்மனன்ட் போஸ்ட் கிடையாதுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஃபைல மூடுங்க. அவளா விரும்பி வேலையை விடுற வரைக்கும் இந்த ஆர்டர் அவ கைக்கு கிடைக்க கூடாது. ஒரு பெரிய குடும்பத்தோட நிம்மதிக்காக இதை பண்ணுங்க சார்ன்னு தங்கராஜ் கேட்டுக்கிறாரு.